தப்பு ரைட்டுன்னு எதுவுமே கிடையாது. ஆஃப்டர் ஆல் எவ்ரி திங் இஸ் குட் இன் லவ் அண்ட் வார். இது ஒரு அரசியல் கட்சியோட உள் விவகாரம். இட்ஸ் பியூர்லி அன் இன்டர்னல் மேட்டர் ஆஃப் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. இதில் நல்லது கெட்டது சரி தப்பு நியாயம் அநியாயம் எதுவுமே கிடையாது. இது வலியது எஞ்சும், அவ்வளோதான். அதாவது எது அடாப்டபிளோ அது எஞ்சும்னுவாங்க. நம்ம இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை மக்கள் மத்தியில் இவருக்கு என்ன செல்வாக்கு கிடைக்க போகுது, இவரோட அடுத்த நடவடிக்கைகள் என்ன, ஏடிஎம்கேக்கு இதால் வரக்கூடிய பாதிப்புகள் என்ன, அதை மட்டும் தான் நம்ம பேச முடியும். சரி தப்புன்னெலாம் நம்ம எதுவுமே பேச முடியாது. அப்படி பார்க்கும்போது இவரால் அந்த 3 பேரால் ஏற்படுத்துகிற சேதாரத்தை இவரால் ஏற்படுத்த முடியாதுன்னு தான் தோணுது. இவர் வேணா அந்த ஒரு கான்ஸ்டுவன்சி அவரோட தொகுதி கோபிச்செட்டிப்பாளையம், அங்கே வேணால் இவர் பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதை கூட உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கட்சியோட வாக்காளர்கள் என்பவர்கள் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 99.99 விழுக்காடு அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அந்த கட்சியில் இருக்க ஒரு தனிநபருக்கு அவங்க தொடர்ந்து 9 தடவை கூட ஓட்டு போட்டு 9 தடவை எம்எல்ஏவாக ஆக்கியிருப்பாங்க. ஆனால் 10வது தடவை அந்த கட்சியில் அவர் இல்லைன்னும் போது அவங்க தோற்கடிக்கப்பட்ட வரலாறுகள் நிரம்ப உண்டு. என் ஓட்டு அந்த கட்சிக்கு தான், ரெட்டலைக்கு தான், என் ஓட்டு உதயசூரியனுக்கு தான், என் ஓட்டு கைக்கு தான். அதில் என் குறிப்பிட்ட தொகுதியில் 5 தடவை ஒருத்தர் இருக்கிறாரு கையில், 6வது தடவை அவர் கட்சியை விட்டு தூக்கிட்டானுங்க, சுயேட்சா நிற்கிறான்னா என் ஓட்டு ஆட்டோமேட்டிக்காக கைக்கு போகும். ஓகே ஓகே. சேகர் பாபுக்கு பார்த்தேன் இது. சேகர் பாபு கஷ்டப்பட்டு 11 ஜெயிக்கிறார். எப்படி ஜெயிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த வயதான பெண்கள் மூதாட்டிகள்கிட்ட போய் கேட்கும்போது நான் பார்த்தேன் அதை. அவர் அதிமுகலேருந்து திமுக வர்றாரு, ஓட்டு போட்டுருக்காரு. அவன் போய் ஓட்டு கேட்கும்போ எலெக்ஷன் முடிஞ்சோன்னா ஓட்டுக்கு என்ன எப்படின்னு போய் ரெவியூ போகிறாங்க. அப்படியே பாபு உனக்கு தான் போட்டேன், ரெட்டலைக்கு போட்டேன் தள்ள அடிச்சுக்கிறாரு அவர். அதை மீறி ஜெயிச்சார், அது வேறு விஷயம். பட் கஷ்டப்பட்டார் ரொம்ப. அந்த மாதிரி இடத்துல தோக்கரம் தான் அதிகம். புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? அதனால் இது நான் எப்படி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா தினேஷ், இது செங்கோட்டையனால் எடப்பாடிக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு வராதுன்னு தோணுது.